என்னதான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அடிச்சுக்கிட்டாலும் கிரிக்கெட்டுன்னு வரும்போது நம்ம இந்தியா தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க. இந்த தடவை பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப்பை பாகிஸ்தான் ஜெயிச்சா அவங்க விளாடுற ஒவ்வொரு வீரருக்கும் 83 லட்சம் வந்துட்டு கொடுக்க போகிறதா அந்த கிரிக்கெட் வாரியம் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால அவங்க ரொம்ப ஒரு வெறியாகவே வந்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் டீம். அவங்களோட பிளேயிங் 11 பிளேயிங் ஸ்குவாடை பார்க்கும்போது அந்தளவுக்குள்ள இருக்குது. அந்தளவு ரொம்பவும் வலுவாகவே இருக்காங்க. இந்த தடவை அவங்க வேர்ல்டு கப் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாட்டு வாரியம் அவங்களுக்கு ஒரு வீரருக்கு 83 லட்சம் வரைக்கும் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த தடவை ரொம்ப பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை பண்ணணுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்களோட பிளேயிங் ஸ்குவாடை இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாகிஸ்தானோட பிளேயிங் ஸ்குவாடை பற்றி பார்த்துருவோம். அவங்க யார் தலைமையில் இறங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாபர் அசாம் தலைமை வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அகமட் இருக்கார், ரஷித் கான் இருக்கார், அப்புறம் ஜாமன் இருக்கார், ரவுஃப் இருக்கார், ஹசன் அலி இருக்கார், அப்புறம் அகமட், வாசிம், அப்புறம் அப்பாஸ் அப்ரெடி, அமீர், ரிஸ்வானு, இஃப்ரான் கான், சஹா அண்ட் அயூப் அண்ட் அலி அக்யா அண்ட் சர்கான் அஸ்ஸா அஃப்ரெடி, அப்புறம் இஃபர்கான். இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு டீமில் பாகிஸ்தான் டீமில் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க இந்த தடவை வேர்ல்டு கப் அடிக்கணும்னு ஒரு முக்கியத்துவமாக ரொம்ப ப்ரிப்பராகவே வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாரியம் இந்த அளவுக்கு அறிவிச்சிருக்காங்கல்ல, அப்போ அந்தளவுக்கு ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக தான் வருவாங்க. நம்மளும் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.